பிகில் படத்திற்காக நடிகர் விஜய் வாங்கிய சம்பளம் தொடர்பாக அவரிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விஜயின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு விஜய் வீட்டில் ரைடா அப்படின்னு யாரும் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இது பழைய ரைடுன்னு. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், இது பழைய ரைடு தான், புதுசாலாம் கிடையாது. பட் இந்த ஒரு ரைடை வச்சுக்கிட்டு இன்றைக்கி விஜய் அவர்கள் மேலே சங்கி முத்திரை, அதாவது காவி சாயம் பூசுறதுக்கு இந்த 200 ரூபா கொத்தடிமைஸ் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னா, முட்டை அழுகி போச்சுன்னு தெரிஞ்சும் இது நல்ல முட்டைன்னு முட்டு கொடுக்குறாங்கன்னா இவங்கள பார்த்துங்க, இவங்க மூலமாக இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க மக்களே. ஏன்னா ரீசெண்டாக இப்போ முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன், IRS இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் அருண்ராஜ் அப்படின்றவர் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டார்ப்பா. உடனே பிடிச்சி தூக்கிட்டாங்க. 2020 விஜய் வீட்டுக்கு ரைடு போனார். இன்றைக்கி அதே அதிகாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சியில் போய் சேர்ந்துட்டார். அப்போ இவர் தான் விஜய் வரி ஏய்ப்பு செய்கிறதுக்கு உதவி பண்ணாரா? அப்போ அன்னைக்கு அவர் செஞ்சுருக்காருன்றனால தான் இன்றைக்கி இந்த பதவி கொடுத்துருக்காரா? விஜய் வீட்டில் ரைடுன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவ்வளோ பெரிய சங்கி சாயம் பூச ஆசைப்பட்றீங்கன்னா, இல்லை பூச முயற்சி பண்ணுறீங்கன்னா, அப்போ நீ எப்பேற்பட்ட தில்லாலங்கடி ஃப்ராடு பயலாக இருப்பீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக போட்டு புட்டு உடைக்க போகிறோம். இவங்கள மாதிரி நம்ம பெருசாக முட்டுலாம் கொடுக்க போகிறது கிடையாது. ரியாலிட்டி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் ஷேர் பண்ணாங்க மறந்துடாமல். அப்படியே உங்களோட கமெண்ட்ஸை போட்டுருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேரை போட்டு விட்ருங்க. வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. முந்தா நேத்தோ தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு 5-6 பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் ஒரு ஜட்ஜ் இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்எம்எல்ஏ இருக்கிறாங்க, இவர் IRS அருண்ராஜ். இப்போ இவரை வச்சுக்கிட்டு தான் இவங்க மிகப்பெரிய சங்கி சாயம் பூசுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேட்டியில் உட்காந்து அவருடைய முழு விளக்கத்தையும் கொடுக்குறாரு. அது கொடுத்ததுக்கப்புறமும் இவங்க என்ன மாதிரியான விஷயத்த பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கிறதே ஈனத்தனமான ஒரு விஷயம். முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை கேட்டுருவோம். அதுக்கப்புறமா இந்த கொத்தடிமை கூட்டத்தை நம்ம கொத்து போராட்டம் போடுவோம். நிறைய பேர் நேத்துல இருந்து சோசியல் மீடியால ஒரு தவறான வீடியோ போட்டு அது நான் தான் சொல்றேன். இன்ஃபேக்ட் அது என்னோட கொலிக், அவர் அது நீங்க இல்ல, அது நான் இல்ல. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2016 இருந்து 2019 வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் இந்த சர்ச் 2020 நடந்தது. சோ எப்படி வாய்ப்பே இல்ல. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப தெளிவான விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கொத்தடிமை திருப்பி முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு இவங்க ஒரு கேவலமான ஜென்மமாக இருப்பாங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு அசம்ஷனில் இவர் இதுதான் பண்ணார் அதுதான் பண்ணார்னு ஒருத்தரை ஃப்ரேம் பண்ணுறது வேற. ஆனால் அதை ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா இன்கேஸ் அந்த IRS அருண்ராஜ் வாயை மூடிட்டு அதை பற்றி எதுவுமே பேசாமல், அதை பற்றி நான் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாருன்னா, அப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வேலை இருக்குமோ, விஜய் வீட்டில் அவர் தான் போயிருப்பாரோ, அப்போ அவங்க பண்ண வேலை தானோ நமக்கே கூட சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மீடியாவில் உட்காந்து ஓப்பனாக அது நான் கிடையாது நான் செய்யலை அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, இவங்களுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸு. ஏன்னா விஜய் அவர்கள் 2 பேருமே எதிர்க்கிறார். ஒன்று DMK, இன்னொன்று BJP. 2 பேருமே எதிர்க்கிறது தான் அவருடைய ஒரே பாயிண்ட்டு. அதை தான் அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். அப்படி இருக்கும்போது இவர் ஃப்ராடு பண்ணுறாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி DMKவும் இருக்குது, BJPயும் இருக்குது. அவன் அழகாக இல்லை அருண்ராஜ் தான் ரைட் பண்ணார் அப்படின்ற எல்லா ஆதாரத்தையும் இவங்க லீக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன்னா இவங்க நினச்சா எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னும் போது விஜய் அவர்கள் வீட்டில் இவர் தான் ரைடு போனார்ன்ற அந்த ஆதாரத்தையும் கிளியராக எடுத்து போட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாமே. அப்போ விஜய் அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சிட்டு போயிடலாமே. பட் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. திராவிடத்தையும் இந்துத்துவத்தையும் எதிர்த்து வர்ற எல்லா தலைவர்களையும் இவங்க கூட்டு கலவாணித்தனமாக இருந்துக்கிட்டு இப்படி தான் B டீமு, இவர் தான் B டீமு, இவங்க வந்தால் BJP உள்ள வந்துடும், அவங்க வந்தால் BJP உள்ள வந்துடும்ன்ற இந்த கட்டுக்கதையை சொல்லியே இந்த கூட்டு கலவாணி பயலுக நம்மக்கிட்ட ஓட்டை வாங்கி ஆட்சியை பிடிச்சி கடைசியில் நம்ம தலையில் மிளகா அரைக்கிறத காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மக்களாக நாம் மறந்துடக்கூடாது. ஓகே, என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் வீட்டில் IT ரைடுன்னு ஒன்று நடந்திருக்குல்ல, அப்போ அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. இன்றைக்கி இவருடைய பேர் எடிபடுதுன்னா, இவர் ஒருவேளை டைரெக்டாக சம்மந்தப்படலைனாலும் இவர் வேறு லெவலில் இருந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஹையர் அஃபீஷியல் அங்கேருந்து இவர் ஆர்டர் கொடுக்குற ஒரு கேட்டகரியில் கூட இருந்திருக்கலாமே அப்படின்ற சந்தேகம் கூட மக்களுக்கு சில பேர் வரும். அதற்கான விளக்கத்தையும் அவரே கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம லைட்டாக கேட்டுருவோம். இந்த வெளியிடுற வீடியோ நீங்கள் இல்லை உறுதியா
அந்த ரைடு. ஆனா நீங்க பாக்கும்போது அப்படியே இருக்கு சார், உங்களை மாதிரியே இருக்கு. அவர் என்னோட கொலிக், அவர் மிஸ்டர் தயானந்த்னு. அவர் வந்து என்னோட ஷார்ட்டா இருப்பாரு. சர்ச்சுக்கு மீன் போறாங்கன்னு வச்சுங்க. இப்ப நான் கண்டக்டிங் ஆஃபீஸரா நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு 50 ப்ரிமிசஸ் கவர் பண்ணணும்னா யார் அந்த சர்ச் நடத்துறாங்க அவங்க தான் வந்து 3 months ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து கண்ட்ரோல் ரூம்ல தான் இருப்பாங்க. ஆபீஸ்ல இருந்துட்டு நீங்க அங்க போங்க, இந்த ப்ரிமிசஸ்க்கு போங்க அப்படின்னு. அந்த ப்ரிமிசஸ்க்கு போறவங்களுக்கு அன்னைக்கு காலையில 6 மணிக்கு தான் தெரியும். அப்பதான் கவர் கொடுக்கும். ஸோ இவர் தெளிவாக இங்கே சொல்லியிருக்காரு ஐடி ரைடு எப்படி நடக்கும் அப்படின்னு. இந்த ஐடி ரைடு எப்படி நடக்கும்னு தெரியாத சில தற்கொலைகள் இன்னமும் இந்த கொத்தடிமை கூட்டத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு அட்லீஸ்ட் படிச்சுட்டு வாங்கடா ஐடி ரைடு எப்படி நடிக்கும்னு. அப்படி இல்லைன்னா பல படங்கள் வந்திருக்கு, அந்த படங்களை போய் பார்த்துட்டு வாங்க. ஹிந்தியில் ரைடு 1 ரைடு 2 வந்திருக்கு, தமிழில் பார்த்தீங்கன்னா கந்தசாமி வந்திருக்கு. ஏன் தளபதி அவர்களே பைரவா படத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக நடத்திருப்பார், போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது அன்னைக்கு காலையில் தான் அந்த ஐடி ரைடு போகிற அந்த அதிகாரிகளுக்கு தெரியும் யார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் ப்ரொசீஜர். அப்படி இருக்கும்போது ஐஆர்எஸ் பதவி வைத்த அருண்ராஜ் எப்படி போயிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழணும் சாதாரண மக்களுக்கு. ஏன்னா இதுதான் ஐடியோட ப்ரொசீஜர். ஆனால் அதுக்காக ஐஆர்எஸ் அவர் அருண்ராஜ் வந்து ஐடி ரைடே பண்ணது இல்லையான்னு கேட்டால் அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் விஜய் அவர்கள் வீட்டில் ஐடி ரைட் பண்ணதில்லை, பட் சேகர் ரெட்டி வீட்லேயோ சசிகலா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 175 ப்ராப்பர்ட்டியில் இந்த மாதிரி இடங்களில் ரைடு நடக்கும்போது நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அப்படின்னா விஜய் அவர்கள் வீட்லேயும் நான் தான் ரைடு பண்ணேன் அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்கு என்ன இங்கே பிரச்சனை அவருக்கு வரப்போகுது? ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் இவங்க இந்த ஃப்ராடுத்தனத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஃப்ராடை எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் அது முடியல அப்படின்னும் போது தான் முட்டிக்கிட்டு போய் செத்துடுறாங்க. அதான் பிரச்சனையே. சரிப்பா, என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் ரொம்ப க்ளீனான ஹேண்டு அப்படின்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஐடி ரைடு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அவர் கட்சியில் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவில் இருக்க குடிமகன்கள் 100% நான் சுத்தமானவன், தங்கமானவன், இதுவரையும் வரி வைப்பே செஞ்சதில்லை அப்படின்னு எவனா ஒருத்தன் சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ அனில் அம்பானியோட 49,000 கோடி, என்னது 49,000 கோடி கடனை வெறும் 455 கோடியில் கட்ட சொல்லி முடிச்சு விட்டுருச்சு இந்திய அரசாங்கம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? இங்கேருந்து கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு லண்டன்லலாம் போய் உட்காந்துருக்காங்களே, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? சரி, அவ்வளோலாம் கொடுப்பா. விஜய் அவர்கள் தான் கஷ்டப்பட்டு நடித்து படத்தில் சம்பாதிக்கிற அந்த பணத்தை வரி வைப்பு செஞ்சுட்டான்னு சொல்கிறீங்களே. ஆனால் அரசாங்கத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இன்றைக்கி கோடீஸ்வரர்களாக அதுவும் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்காங்களே, இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் யார் கொண்டு வந்தால் எவன் அப்போ மட்டும் சொத்து? இதுக்கு எந்த கொத்தடிமை பரதேசியாவது பதில் சொல்லுவானா அப்படின்னு கேட்டால் எவன்ட்டையும் பதில் இல்லை. பட் இதுக்காக நீ நியாயப்படுத்துறியா விஜய் அவர்கள் வீட்டில் ஐடி ரைடு போடுது? எஸ், ஐடி ரைடு போச்சு. விஜய் அவர்கள் வீட்டில் மட்டும்தான் போயிருக்கா? ரஜினி அவர்கள் வீட்டில் போயிருக்கு, கமல் வீட்டில் போயிருக்கு, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்டு முதலாளிகள் வீட்டுக்கு போகிறது சகஜம்தான். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவர் வீட்டுக்கு ஐடி ரைடு போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம். ரஜினிகாந்த் அவர் வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஐடி ரைடு போச்சு. அதற்கப்புறம் அவர் வந்து சில விஷயங்கள்லாம் தவிர்த்து அரசியல்லாம் தவிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி ரைடெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கூட அதற்கு பல உதாரணம் தான். இப்போ ஏன் இபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அங்கே 2-3 ஐடி ரைடு போச்சு. இவர் போய் டெல்லி போயிட்டு வந்தார். அடுத்தெல்லாம் ஒரு 10 நாளில் அமித்ஷா வந்து கூட்டணி பேச்சு அறிவிக்கிறாரு. இங்கே டாஸ்மாக் ஊழலில் ஐடி ரைடு வந்துச்சு. அப்பா போய் தப்பாக காலில் விழுந்துட்டு இங்கே வந்து டப்பா வாங்கிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டேன்றது நல்லாவே தெரியும். அதுக்கு காரணமாக நிதி ஆயோக்குன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு போனார்ன்றதும் தெரியும். அப்போ இந்த ஐடி ரைடுன்ற ஒரு விஷயம் என்னென்னா, தப்பு பண்ணுறவங்களை பயமுறுத்தி தன் வசம் வச்சுக்கிட்டு தனக்கான விஷயங்களை சாதிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்படி ஒரு விஷயத்தை தான் விஜய் அவர்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு அப்படின்றத நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன். இது வரைக்குங்க விஜய் அவர்கள் வீட்டில் 2 வாட்டி ஐடி ரைட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் விஜய் அவர்கள் வீட்டில் மட்டும்தானே கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள், அதுக்கப்புறமா ஐஜிஎஸ் நிறுவனம், அதுக்கப்புறம் அன்பு செல்லியன் அப்படின்ற இந்த 3 பேர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 2015 புலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஐடி ரைட் ஒரு வாட்டி நடந்தது. படத்தில் வந்து வருமானத்தில் வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2020 இன்னொரு ஐடி ரைடு வந்து நடக்குது. மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடக்கும்போது விஜய் அவர்களை வலுக்கட்டாயமாக நெய்வேலியிலிருந்து அப்படியே பெரிய அக்யூஸ்ட் மாதிரி காருக்குள்ளே ஏற்றி கொண்டு போனாங்க இந்த ஐடி ரைடை சேர்ந்த அதிகாரிகள். அப்போ இந்த ஐடி ரைடை யார் நடத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த அதிகாரிகள், பேர் என்னன்னு யாருக்கும் தெரியல, ஆனால் ஆர்டரின் பேரில் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ இது 2 வாட்டி நடந்திருக்கு. ஸோ இந்த 2 வாட்டி ஐடி ரைடு நடந்ததில்
என்ன சாதிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் சாதிக்கல. நான் சொன்ன மாதிரி புலி படத்துடைய வருமானத்தில் வரி ஏய்ப்பு செஞ்சதாகவும், இந்த படத்தில் அதாவது மாஸ்டர் படம் நடிக்கும் போது விஜய் அவர்களை வந்து வரி ஏய்ப்பு செஞ்சது எதுலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்த சம்பளத்தில் வரி ஏய்ப்பு செஞ்சதாகவும் தான் வந்து ரெக்கார்டு வந்து செய்யப்பட்டிருந்துச்சு. பட் அந்த படத்தில் தான் விஜய் அவர்களுடைய சம்பளம் 50 கோடிக்கு மேலே வாங்குறாரு அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவலும் வந்து வந்துச்சு. பட் இது எல்லாத்துக்கும் வேற ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 நடந்தது பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லி நடந்துச்சு. பிகில் படத்துக்கு அப்புறம், பிகிலுக்கு முன்னாடி தான் சர்க்கார் வந்துச்சு, பிகிலுக்கு முன்னாடி தான் மெர்சல் வந்துச்சு. ஸோ இந்த படங்கள்லாம் வர்றதுக்கு வந்தப்போ என்ன மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்கள் பதிவு பண்ணார் அப்படின்றது தெரியும். அந்த டயத்தில் தான் அந்த டிமானிட்டைசேஷன், அந்த டயத்தில் தான் ஏகப்பட்ட விஷயங்களை இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தன்னுடைய படங்களில் எடுத்து பேச ஆரம்பிச்சனால விஜய் அவர்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் இந்த விஷயத்தை பிடிச்சி லாக் பண்ண பார்த்தாங்க. பட் இந்த 2 ரெய்டிலையுமே ஏதாவது சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சி விஜய் அவர்கள் அக்யூஸ் செய்யப்பட்டாரான்னு கேட்டிங்கன்னா அவர் அக்யூஸ் செய்யப்படவில்லை. அவருக்கு எந்த ஒரு கோர்ட்டில் இருந்து இதுதான் தண்டனை அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணலை. அப்படின்னும் போது இந்த 2 ஐடி ரெய்டுமே நம்மளை பொறுத்த வரைக்குமே ஒரு த்ரெட்னிங்காக தான் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கொடுத்ததான் நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களும் அதை நிரூபிச்சிருக்காரு. எப்படி தெரியுமா? இப்போ பார்த்த இந்த நெய்வேலி கிளிப்பை யாருனாலையுமே மறக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த ஐடி ரைடுக்கு சம்மன் கொடுத்ததாகவும் அவர் ஆஜர் ஆகாதனால நாங்கள் நெய்வேலியில் போய் எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் வந்து சில தகவல்கள் பகிருது. பட் மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இவர் மாஸ்டர் படத்தில் அந்த நெய்வேலியில் அந்த கோல் மைனிங் ஃபேக்ட்ரியில் டேட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த டேட்ஸ் 2 நாளோ 3 நாள் தான் கிடைச்சிருக்கு. அந்த 3 நாளுக்குள்ளே ஷூட்டிங் பண்ணி ஆகணும். அந்த டயத்தில் இவங்க லாக் பண்ணி நீங்கள் வந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் விஜய் அவர்கள் கூப்பிடும்போது இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆடிட்டர்ஸ் லாயர்ஸ் வச்சு ஒரு மூவ் பண்ணுறாரு. இவர் வரல அப்படின்றனால இவரை போய் கூட்டிகிட்டு வராங்க. என்னன்னா அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாட பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது. அதை தான் அவரும் மனசில் நினச்சிக்கிட்டு என்னை வந்து நீ தூக்கிட்டு போகிறீல்ல, நான் பேசின படங்களில் பேசின கருத்துக்களை வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஆப்பு வைக்க பார்க்குறல, என் பவர் என்ன காட்டுறேன்னு பாடுறான்னு சொல்லி தான் அந்த ஃபஸ்ட்டு செல்ஃபி அன்னைக்கு எடுக்க ஆரம்பித்தார். அன்னைக்கு முடிவு பண்ணியிருப்பார், இன்னி எதுக்குடா உங்களுக்கு 2020 இன்னும் 4-5 வருஷத்தில் நான் உள்ளே இறங்குறேன், அடுத்த எலெக்ஷனில் உங்களை வச்சு செய்கிறேன்டான்னு முடிவு பண்ணியிருப்பார். அந்த ஃபஸ்ட்டு செல்ஃபி, அந்த செல்ஃபி தான் அவருடைய ட்ரேட்மார்க்காகவே இப்போ வரைக்குமே பார்க்கப்படுகிறது. எல்லா இடத்துலையுமே அதை எடுக்கிறாரு அப்படின்றத இவங்க புரிஞ்சிக்காமல் விட்டுட்டாங்க. அதாவது அவர் வாட்டுக்கு 7 ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். சொரிஞ்சு அவருக்கு வேதனை ஏற்படுத்துனீங்கன்னா என்ன பண்ணுவார்? இதே வேதனையை திருப்பி கொடுத்தா எப்படா இருக்கும் அப்படின்றது தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன, நீங்கள் சொரியிறது லைட்டாக இருந்திருக்கும், இனி அவர் சொரியிறது உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குதுல்ல, அப்படி தான் வலிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஐடி ரைடியோட பின்னணி என்ன, ஐஆர்எஸ் அருண்ராஜை ஏன் இவங்க வந்து இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறாங்க, ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து எப்படியாவது இவர் கூட இருந்தார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க என்னெல்லாம் மெனக்கட்டுமோ பண்ணுறாங்க. பட் இந்த முட்டா பயல்கிட்ட நான் வைக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அன்னைக்கு வெறும் நடிகராக இருந்தபோதே நீங்கள் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்றனால வந்து செல்ஃபி எடுத்து தன்னுடைய கெத்தை காமிச்ச தளபதி எங்கே, இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கினதுக்கப்புறமா ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவரை சேர்த்து அப்புறமா அவருடைய வந்து கட்சியை பாதுகாக்கணுன்ற தேவை எங்கேருந்து வருது தற்கொலைகளே அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்குற மாதிரி தோணுது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பதில் தெரியாது. பட் ஐடி ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணம், எல்லா நாடுகள்லையுமே எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒன்று. பணம் சம்பாதிக்கிறவங்க ஒருவேளை கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்களோ அப்படின்ற ஒரு நடக்கிற விஷயந்தான். அப்படி பார்த்தா இந்த ஐடி ரைடுக்கு பயந்துக்கிட்டு இல்லை ஐடி ரைடு நடந்துருச்சுன்னு இந்த கட்சியே வேண்டாம்னா நம்ம ஒழிக்க வேண்டிய கட்சி 2 கட்சி தான் ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இது 2ஐயும் தான் முதல்ல தூக்கி போட்டு குப்பையில் போட்டு கொளுத்தணும். ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத காசை, அவங்க கொள்ளடிக்காத காசை. ஆனால் இவங்க எல்லாம் யோக்கிய மாதிரி பேசுவாங்க. சரி இவ்வளோ பேசுகிறீங்களேடா, ஐடி ரைடு இவர் எடுக்காத ஒரு ஐடி ரைடுக்கு இவ்வளோ பேசுகிறீங்களே, இப்போ இவர் வந்து கட்சியில் சேர்ந்தனால சங்கி கூட்டுன்னு சொல்கிறீங்களே. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் தான் தெரியுமா, போதைப் பொருள் கடத்தலில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனான். மேலிடம் திமுகவோட மேலிடம் வரைக்கும் பயங்கர க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் தான் போதைப் பொருளை வாங்கி விற்கிறீங்கன்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கடா, ஒத்துப்பீங்களாடா? ஒத்துக்க மாட்டீங்களே. ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றனாலையோ, அவர் போதை பொருள் கடத்தலில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றனால நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் விற்கிறதுக்கு திமுக கட்சி தான் வந்து உடந்தையாக இருந்துச்சுன்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களே.
அவர் என்ன தொழிலே பண்ணுறாருன்னு தெரியாமல் வந்து எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்தார் வச்சார் அப்படி தானே சொல்கிறீங்க. ஞானசேகரன் கொண்டு அப்படி தானே சொன்னீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அப்போ உங்கள் கூட சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய குற்றவாளிகள், மிகப்பெரிய அயோக்கியன்கள்லாம் உங்கள் கூட சம்மந்தப்பட்டு உங்களுடைய தலைவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, சுற்றுறது, பண்ணுறது எல்லாமே இருந்துட்டு அவங்க மேலே ஒரு கேஸ் வரும்போது இல்லை அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்க ஒரு அடிப்படை தொண்டர்கள், அடிப்படை நல விரும்பிகள், கட்சியோடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி கை கழுவுற கம்யூனிட்டிங்க தானே நீங்கள். அப்படி இருக்கும்போது இவர் ஒருவேளை ஐடி ரைடு விஜயர்கள் வீட்டில் செஞ்சே இருந்தாலும், நான் என்ன சொல்ல, ஒருவேளை செய்யலைன்றதுக்கு பல ஆதாரங்கள் கொடுத்துட்டார், ஒருவேளை செஞ்சே இருந்தாலும் அந்த ஐடி ரைடில் ஒன்றுமே பிடிக்கல, அதில் விஜயர்கள் வீட்டில் ஒன்றும் கிடைக்கல அப்படின்றது அகைன் ப்ரூவன். அப்போ விஜயர்கள் வீட்டில் ஐடி ரைட் நடத்தினாலும் அவர் க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கிறாருன்றத இவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். இவர் ஐடி ரைட் நடத்தி இருந்தால் விஜயவர்கள் க்ளீன் ஸ்லேட்டாக இருக்காருன்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். அந்த புரிதல் தான் என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்தானே இந்த மாதிரி ஒரு சுத்தமான கையாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய தலைமையின் கீழ் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி இவர் கட்சியில் சேர்ந்துருப்பார். நான் என்ன கேட்குறேன், உங்களை மாதிரி அயோக்கிய பயலுக இவ்வளோ பேர் கட்சி நடத்தும்போது அதில் சேராமல் விஜய் கட்சியில் சேர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, இவருக்கு தெரிஞ்சிருக்கும் விஜயர்கள் சுத்தமானவர், இத்தனை 50 கோடி 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கினாலும் அவருடைய வரி பணத்தை கரெக்டாக கட்டிடுறாரு அப்படின்ற அந்த புரிதல் இருந்தனால நல்லவர்னால போய் சேர்ந்துருக்கிறாருடா. ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் நல்லது செய்ய வந்தாலும், தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்ய வந்தாலும் அவங்கள எல்லாரையும் நயவஞ்சகர் மாதிரியும், அவங்க நாடாளுறதுக்கு தகுதியே இல்லாத மாதிரியும், அவங்க வந்தாங்கன்னா நாட்டே நாசம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரியும் போர்ட்ரே பண்ணி இந்த தமிழக மக்களை முட்டாளாக இத்தனை வருஷம் வச்சுருந்தீங்கல்ல, அதெல்லாம் இனி நடக்கவே நடக்காது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா 90% இருக்கீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலேன்னு இன்னும் ஒரு 10%, 100% மொத்தமாக அடித்து துவைச்சி அப்படியே தூக்கி தூர போட்டு 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குது, உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.